பவர் query யூஸ் பண்ணி இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி, சேல்ஸ் ஒன் டாட் பிரைஸ் இருக்கு. ஓகே, இது என்னன்னா ரெண்டு ஃபைல் என்கிட்ட இருக்கு. ரெண்டு ஃபைல்ல இருந்து நான் ஜஸ்ட் இந்த டேட்டாவை எடுத்து வந்துருக்கிறேன். பவர் queryல VLOOKUP பண்ணி நம்ம டேட்டா கொண்டு வரணும்னா இந்த டேட்டா நமக்கு டேபிள் அரே, VLOOKUP பண்றதுக்கு தேவையான டேபிள் அரே which is ப்ராடக்ட் மாஸ்டர். இது அதாவது பிரைஸ்ன்றது இருக்கு நமக்கு. ஓகே, ரெண்டு ஐட்டம் P-001 ஆப்பிள்ஸ், P-002 சாக்லேட். இதுக்கு பிரைஸ் வந்து 325 இருக்கு. இந்த ஃபைல் பேர் வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் ப்ராடக்ட் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஃபைல தான் இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபைல், எந்த இடத்துல நம்ம VLOOKUP ஃபார்முலா போட்டு பிரைஸை கொண்டு வரணுமோ அந்த ஃபைல். இதுதான் வந்து டேட்டா வந்து இந்த இடத்துல ஷீட் 1 சொல்லி இருக்கு, ஷீட் 1 இருக்கு. இதை எக்ஸல்ல ஓப்பன் பண்ணி எப்படி காமிக்கிறேன். ஷீட் 1 தான் ஒரிஜினலா அந்த ஃபைல்ல இருந்தது. ஆர்டர் டேட்டா இங்க இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட எய்ம் என்ன, கெட் ப்ரைஸ் த்ரூ பவர் query VLOOKUP அப்படின்னு போடுறோம். இந்த இடத்துல ப்ரைஸ் இங்க இல்லை இல்லையா, கொண்டு வரணும். அதுதான் வந்து ஷீட் 1 ஆஃப் 2 சொல்லி போட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ணி ஷீட் 1 டாட் ப்ரைஸ் சொல்லி வந்திருக்கு. ஓகேயா, ஸோ எப்படி வந்து பவர் query மூலமா இந்த ப்ரைஸ்லாம் வந்துச்சு பாருங்க. ஆர்டர் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் மொத்தம் 10 ஆர்டர் இருக்கு. எல்லாமே 1 ஜனவரி 2023. ஃபர்ஸ்ட் ஒரு 7 ஐட்டம் வந்து P-002 சாக்லேட் இல்லையா, சாக்லேட்னு பார்த்தோம்ல இந்த இடத்துல P-002 சாக்லேட், அதோட பிரைஸ் 25 rupees. இப்போ அதோட பிரைஸ் வந்து 25 ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துச்சு இல்லையா. இது எப்படி வர வச்சோம் பவர் query யூஸ் பண்ணி. அதே மாதிரி P-001க்கு இங்க பிரைஸ் வந்திருக்கு, ஆனா இங்க ஆர்டர் குவான்டிட்டி இல்லை. காரணம் ஒரிஜினல் ஆர்டர் டீட்டெயில் இந்த இடத்துல ஆர்டர் குவான்டிட்டி இல்லை இல்லையா. அடுத்து P-003ன்றது நம்மளோட ப்ராடக்ட் மாஸ்டர்ல கிடையாது. ஓகே, ப்ராடக்ட் மாஸ்டர்ல P-003 இல்லை, அதனால பிரைஸும் கிடையாது. அதனால இந்த இடத்துல பிரைஸ் வரல. ஓகே, இந்த இடத்துல பிரைஸும் வரல அதுக்கு. ஓகே, இது எப்படி கொண்டு வருது இது பார்க்கலாமா இப்போ. ஓகே, ஜஸ்ட் இப்போ இந்த ஃபைல் இங்க இருக்கு. இந்த டீட்டெயில வந்து இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இருக்கிற டீட்டெயில வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். இந்த டீட்டெயிலையும் டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து query பவர் queryல எப்படி பண்றதை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு எதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் மாஸ்டர் டீட்டெயில். இங்க வந்து நமக்கு பிரைஸ் வரணும்ன்றத சொல்றோம். இந்த இடத்துல பிரைஸ் வராம ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி அதுல பிரைஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, ரெண்டு டேபிளுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்றோம் இல்லையா. இதுல உண்டான ப்ராடக்ட் ஐடிக்கும் இந்த ஆர்டர்ல உண்டான ப்ராடக்ட் ஐடிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி அப்படின்ற டீட்டெயில் எடுக்கணும். இப்போ நமக்கு ஆர்டர் ஐடியில தான் பிரைஸ் வந்து VLOOKUP போட்டு கொண்டு வர போறோம். அதனால என்ன பண்றோம், இந்த ஃபைல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு டேட்டா கெட் டேட்டா அப்படின்ற போயிட்டு ஃப்ரம் ஃபைல்ல போயிட்டு நம்ம ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக்ன்ற செலக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஃபைல் ப்ராடக்ட் மாஸ்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இதை இம்போர்ட் பண்ண உடனே ஜஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகுது. என்ன பண்ணுது, ஷீட் 1 அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராடக்ட் மாஸ்டர்ன்ற ஷீட்ல ரெண்டே ஐட்டம் தான் இப்போ இருக்கு. அந்த ஷீட் 1 அது பேர். ஓகே, ஷீட் 1 இங்க என்ன பண்றோம், நமக்கு லோடு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இல்லையா. அதுல போயிட்டு இந்த பட்டன்ல போய் லோடுன்றதை கிளிக் பண்ண கூட லோடு 2 அப்படின்றத கிளிக் பண்ணணும். எதுக்குன்றத சொல்றேன். லோடுல அந்த ஆப்ஷன் வராது. நான் லோடு 2 சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தேவையான VLOOKUP பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இப்போ இதுல போய் பாருங்க, இம்போர்ட் டேட்டா ஃபார் வாட் பர்பஸ், கிரியேட்டிங் எ டேபிள், pivot table report or pivot chart or only create a connection இருக்குல்ல, அது only create a connection அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு add this data to that data model அப்படின்னு கொடுக்குறேன். என்னன்னா அந்த ரெண்டு டேபிளுக்கும் போய் கனெக்ஷன் கொடுக்குது. எந்த மாதிரி கனெக்ஷன், இதுல உள்ள ப்ராடக்ட் ஐடிக்கும் அதுல உள்ள ப்ராடக்ட் ஐடிக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா VLOOKUP வந்துடும். ஓகே, இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஷீட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு இதுல 2 rows லோட் இருக்கு. இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பவர் query எடிட்டர்ல ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது இதுக்கு வந்து ஷீட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ரெண்டு டீட்டெயில் வந்திருக்கு இல்லையா. நம்ம இந்த டேபிள் வந்து ரீநேம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரீநேம் பண்ணிட்டு ப்ராடக்ட் மாஸ்டர் சொல்லி வேணா போட்டுக்கலாம். ப்ராடக்ட் PRODMAST அப்படின்னு போட்டு TAB சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, போட்ட உடனே ரீநேம் ஆயிடுச்சு. இங்க கீழே ஒரு ஸ்டெப் சேஞ்ச் டைப்புக்கு அப்புறம் ஒரு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து வேற எதுவும் வரல இப்போதைக்கு. ஓகே, நம்ம பண்ணது வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நேம் மாறி இருக்கு. இல்ல இங்க போய் மாத்திக்கலாம். இப்போ ப்ராடக்ட் மாஸ்டர் டேப்னு சொல்லி இந்த ரைட் சைட் query செட்டிங்ல இருக்கு இல்லையா, டேபிள்னு வேணா ஃபுல்லா மாத்தணும், மாத்திக்கலாம். LEன்னு சொல்லி போடுறேன். நான் LEன்னு போட்டு இன்னும் என்ட்ரி அடிக்கல. இங்க பாத்தீங்கன்னா PRODMAST TABன்னு இருக்கு. ஸோ நம்ம இங்க போய் ரீநேம் பண்ணோம் ஷீட் 1ன்றத.
இப்போ இந்த இடத்துல போய் எப்படி ரீநேம் பண்றது பார்க்கலாம். இப்போ முன்னாடி வந்து இந்த இடத்துல ஷீட் அப்படி ஒன்னு இருந்திருக்கும். இப்போ இதுல போய் என்டர் அடிச்சிடுறேன். இப்போ என்னது கேக்குது, ரீநேம் query, ரீநேமிங் திஸ் query will remove and recreate the associated data model table when the query is refreshed. Any customization or reference you made to the data model table will be lost. Are you sure you want to continue? நம்ம எந்த வேலையும் இது வரைக்கும் பண்ணலன்ற ரீநேம் சொல்லி கொடுத்துட்றேன். இங்க ரீநேம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்னு சொல்லி ஃபுல் வந்துருச்சு. இங்கேயும் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் தி பவர் குவரி எடிட்டர் நவ். ஓகே, ஜஸ்ட் கீப் ஆர் டிஸ்கார்ட்னு சொல்லி கேட்குது. டிஸ்கார்ட்னா நம்ம பண்ண சேவிங்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, ஸோ கீப் சொல்லி கொடுத்துட்றேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸல்ல நம்ம ஆர்டர் டேபிள்ல இருக்கிறோம். இங்க தான் பிரைஸ் கொண்டு வர போறோம். பிரைஸ்ன்ற இந்த இடத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேபிள் எடுத்து வந்து கனெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஓகே, ஃபுல்லா இப்போ வந்து இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு நிறைய 1,00,000 ரோ இருந்துக்குன்னு வச்சுங்களேன். 1,00,000 ரோ கொண்டு போய் வந்து ஒரு டேபிளா நம்ம அவுட்புட் எடுத்தோம்னா அந்த டேபிள் அடிஷனல் டேபிள் டேட்டா வந்து நமக்கு ஃபைல் சைஸ் பெருசாயிரும். கனெக்ஷன் சொல்லி கிரியேட் பண்ணியாச்சுன்னா வேற ஒரு டேபிள் எதுவும் கிரியேட் பண்ணல இல்லையா. இப்போதைக்கு இதை ஜஸ்ட் விட்டாச்சு. 2 ரோஸ் லோடான்னு சொல்லி வந்திருக்கு. என்ன 2 ரோஸ் லோடர்னா, நம்ம 2 ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணாலே அந்த டீட்டெயில் இந்த இதுல வந்து 2 ரோ கிரியேட் பண்ணி கனெக்ஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கு. என்ன கனெக்ஷன்? இதுல ஆர்டர் மாஸ்டர்ல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் இதுல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் ஜஸ்ட் தேர் இஸ் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன போறோம், இதுல பிரைஸ் கொண்டு வர போறோம் இல்லையா. இங்க போயிட்டு கெட் டேட்டா அப்படின்னு போயிட்டு ஃப்ரம் ஃபைல் சொல்லி போட்டு இந்த ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக்குன்னு சொல்லி கொடுக்க போறேன். கொடுத்த உடனே இப்போ நமக்கு வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படின்றதுல நமக்கு வீலுக்கு போட போறோம் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் போய் ஷீட் 1 அப்படின்னு சொல்லி ஷீட் ஒன்னு சொல்லி பார்த்தோம். ஷீட் 1 என்னது, இந்த ஆர்டர் 1ல உண்டான டீட்டெயில். ஷீட் 1 இதில் வந்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்டர் 1 டீட்டெயில் இருக்கு. ஸோ இப்போ ஷீட் 1 நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் 1ன்றதை கரெக்டாக அந்த மேட்ச் ஆகணும். ஷீட் 1 சொல்லி கொடுத்துட்டு இப்போ போய் என்ன பண்ணணும், லோடுன்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல லோடுன்றதை கொடுக்கணும். லோடு 2 அப்படின்னு சொல்லி கொடுக்காம லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் லோடு பண்ணுது. லோட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் கொரி போட்டு பவர் கொரி எடிட்டர் வந்து இந்த மாதிரி டீட்டெயில் வந்துருக்கு இல்லையா. இப்போ 10 ரோஸ் ஜஸ்ட் லோட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதை ஜஸ்ட் ஓபன் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நேரா போயிட்டு இந்த மெர்ஜ் கொரின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி இந்த ஷீட் 1ன்றது நமக்கு ஆர்டர் டீடைல் இருக்கு. இதே போயிட்டு இந்த இடத்துல ரீநேம் பண்ணலாம், இங்கே ரீநேம் பண்ணலாம் இல்லையா. ஸோ நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன், ஆர்டர் MAST போட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு மெர்ஜ் கொரின்னு இருக்கு இல்லையா. இதில் போயிட்டு நம்ம மெர்ஜ் கொரிஸை கிளிக் பண்ணலாம். மெர்ஜ் கொரிஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆர்டர் டீடைல் உண்டான ப்ராடக்ட் ஐடி இங்க இருக்கு இல்லையா. இது வந்துச்சு, இதை செலக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து ரெண்டாவது இந்த இடத்துல ஆர்டர் மாஸ்டர் கரண்ட் சொல்லி மேல உள்ள ஆர்டர் மாஸ்டர் அதை செலக்ட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது ரிலேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் இருக்கு. ஸோ இதுல போய் ப்ராடக்ட் மாஸ்டரை கிளிக் பண்ணும். ஸோ இப்போ 2 மேட்ச் ஆகுது, ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி மேட்ச் ஆகுது இல்லையா. பட் இங்க இந்த நேம் வந்து ஹெடர் நேம் வந்து ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி எல்லாம் வேற ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த காலத்துல உண்டான டேட்டா இந்த காலத்துல உண்டான டேட்டாவுக்கு ரிலேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டுருக்கோம். ஜாயின் கைண்ட் எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கு, லெஃப்ட் அவுட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. என்னது, ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அதாவது ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்னா P-002 இங்க யூனிக்கா இருக்கு. P- அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தோன்னா P-003ன்னு ஒன்று இங்க வரும். ஓகே, P-001 P-003 சொல்லி வரும். P-003 இங்க கிடையாது. ஆனா P-003ன்றது ஆர்டர்ல ஆயிருக்கு. ஓகே, ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்னா அந்த P-003 ஃப்ரம் தி ஆர்டர் மாஸ்டர் வில் பி கன்சிடர். மேட்சிங் ஃப்ரம் செகண்ட். ஸோ P-002க்கு உண்டான யூனிக் ரெக்கார்டு எடுத்துட்டு இங்க உள்ள P-002 எடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் வேணும்னா சாக்லேட்னு சொல்லி கொண்டு வரும். வெர்டிகலி லுக் அப் ஃபார் P-002 சொல்லி கொண்டு சாக்லேட் கொண்டு வரும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னா EN சொல்லி கொண்டு வரும். பிரைஸ் வேணும்னா 25 வரும். ப்ராடக்ட் கேட்டகரினா ஸ்வீட்ஸ் சொல்லி வரும். ஸோ P-002க்கு வந்து இந்த இடத்துல ரைட் சைட்ல நமக்கு பிரைஸ் வேணும்னா என்ன வரும், இப்போ இங்க 25 எல்லாம் ஃபில் அப் ஆகும். இங்க P-001 சொல்லி காமிச்ச டேட்டா அதெல்லாம் வந்து நமக்கு 300 சொல்லி வரும். P-003 சொல்லி ஆர்டர்ல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா எதுவுமே வராது. சரியா, இப்போ இதுதான் வந்து லெஃப்ட் அவுட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கிவ் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா பாருங்க பக்கத்துல ஒரு டேபிள் சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த ரோ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன டேபிள் சொல்லி ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கீழே பாருங்க P-002 ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ் சொல்லியிருக்கு. இது வந்து நமக்கு இப்போ ஆர்டர் டீடைல் தான் இந்த இடத்துல ஹெட்டிங் இருக்கு மேல. அதுக்கு ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்னு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல மேல, அந்த டேபிள் உண்டான டீடைல் வந்திருக்கு. there is a product ID. Do you want product ID here, or do you want product name here, or do you want unit of measurement here, or do you want price here, or do you want product category here அப்படின்னு சொல்லி கேட்டு I want price.
இதை மட்டும் வீலுக்கப் பண்ணா போதும்னு சொல்லி சொல்றோம். பட் உங்களுக்கு வீலுக்கப் பண்ணி எல்லாமே வேணும். ஏன்னா ப்ராடக்ட் ஐடின்றது காமன் ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா? ஆர்டர் ஐடியில நமக்கு ஆர்டர் டேபிள்ல ப்ராடக்ட் ஐடி இருக்கு, அது வேண்டாம். அதை விட்டுட்டு மற்ற இந்த ப்ராடக்ட் நேம் கால்குலேட்டர்னு வரணும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வரணும், வர வைக்கலாம். அதாவது P-002ன்ற இந்த டேட்டாக்கு தான் இது இந்த டேபிள்ல வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தான் வரும் கீழே. ஓகே, P-002 வந்துருக்கு. இங்க ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறேன், ரைட் சைடில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், இதுவும் அதே தான் வருது. இங்க டீட்டெயில் எல்லாமே வருது. இப்போ P-001 வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, இந்த 300 சொல்லி அப்பீர் ஆகுது. இந்த இடத்துல பிரைஸ் செலக்ட் பண்ணா 300 சொல்லி வரும். P-003 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க எதுவுமே வராது, நல் சொல்லி வந்துடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் இப்போ நம்ம அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து இந்த டேபிளில் போயிட்டு இது ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ரைட் சைடு பாருங்க, அப்ளைடு ஸ்டெப்ஸ், சோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சிஸ்டம் கிரியேட் ஆயிருக்கு, நேவிகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கு, ப்ராடக்ட் ப்ரொமோட் ஹெடர்ஸ் சொல்லி சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கு, சேஞ்ச் டைப் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கு, மெர்ஜ்டு கொரிஸ் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா? இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணதுனால இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து இந்த ஃபார்முலா பார்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட கோட் இருக்கும். அந்த கோடு எம் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. டேபிள் டாட் நெஸ்டட் ஜாயின் சொல்லி போட்டு இந்த சேஞ்ச் டைப்ன்ற ஒரு டேபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த சேஞ்ச் டைப்ல என்ன டேபிள் இருந்துச்சோ, என்ன டேபிள் இருந்துச்சு, இந்த மாதிரி டேபிள் இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி டேபிள் இருந்துச்சு. இதுல போயிட்டு மெர்ஜ்டு கொரிஞ்சு கொடுத்த உடனே ப்ராடக்ட் மாஸ்டர்னு ஒரு இதை டீட்டெயில் கிரியேட் பண்ணிருக்கு. அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் இருக்கு. டேபிள் நெஸ்டட் ஜாயின் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த டேபிள் உண்டான டேட்டில் வரணும், இந்த ஹேஷ் மார்க் போட்டு ஒரு டபுள் கோட்ல வந்து சேஞ்ச் டைப்னு சொல்லி இருக்கு, டபுள் கோட்டு கிடையாது. இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல உண்டான டேபிள்ல குறிக்குதுன்னு அர்த்தம். அதுல போயிட்டு என்ன பண்ணும், ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் உண்டான ப்ராடக்ட் ஐடி ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகேங்களா? ஸோ நெஸ்டட் ஜாயின்னா இதுதான் ஜாயினிங் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் ஐடி இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்ல இருந்து இந்த ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வருதுன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இதுதான் வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? ஜாயின் கைண்ட் லெஃப்ட் அவுட்டர்னு சொல்லி போட்டு இந்த டீட்டெயில் இருக்கு. ஸோ கோடு பத்தி நிறைய டீட்டெயில் தெரியும், அட்வான்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம், அதெல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்துட்டு ப்ராடக்ட் மாஸ்டர் இடத்துல வந்து இந்த டபுள் சைடு ஆட் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ எக்ஸ்பேண்ட் இருக்கு, அக்ரிகேட் இருக்கு. அக்ரிகேட்னா ஏதாவது ஒரு ஆர்டர் வேல்யூ இருக்குன்னா டோட்டலா சம் பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்ல போறோம். நமக்கு அப்படி இல்லை, எக்ஸ்பேண்ட் தான் பண்ணோம். நமக்கு இதுல வந்து இந்த செலக்ட் ஆல் அப்படின்றத இது வந்து எடுத்துட்டு டிஸ்பிளே பண்ற எடுத்துரும். அடுத்து யூஸ் ஒரிஜினல் காலம் நேம் அஸ் ப்ரிஃபிக்ஸ் சொல்லி கொடுத்துக்கலாம், இது வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் ஐடி நமக்கு வேணுமா, விலுக்கப் பண்ணி தேவையில்லை. அடுத்து நமக்கு என்ன வேணும், ப்ராடக்ட் நேம் வேணுமா, எனக்கு வேண்டாம். ப்ராடக்ட் நேம் வேணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னா அதையும் கொடுத்துக்கலாம். எனக்கு ப்ராடக்ட் நேமும் ப்ரைஸும் மட்டும் வந்தா போதும்னு சொல்லி இப்போதைக்கு செலக்ட் பண்றேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ நமக்கு எந்த மாதிரி டேட்டில் வரும்னு பாருங்க. ஆர்டர் மாஸ்டர்ல உண்டான ஆர்டர் ஐடி வரும், ஆர்டர் மாஸ்டர்ல உண்டான ஆர்டர் டேட் வரும், ஆர்டர் மாஸ்டர்ல உண்டான ப்ராடக்ட் ஐடி வரும், அப்புறம் என்ன வரும், ஆர்டர் மாஸ்டர்ல உண்டான ஆர்டர் குவான்டிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் டாட் ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் நேமை வீலுக்கப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இதுல பாருங்க P-002க்கு சாக்லேட் அப்படின்னு ப்ராடக்ட் நேம் வந்துருச்சு. அதுல P-002 இது வரைக்கும் இருக்கு, எல்லாமே சாக்லேட் 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 வந்துருச்சு. P-001க்கு வந்து அது மாதிரி ஆப்பிள் செஞ்சு வந்துருச்சு. P-003க்கு வந்து நல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஐட்டமே இல்லை, ப்ராடக்ட் மாஸ்டர் அது மாதிரி இல்லை. அதுக்கு உண்டான ப்ரைஸும் அந்த மாதிரி வந்துச்சு. சாக்லேட்டுக்கு எல்லாமே ஒரு 7 காலத்துக்கு 7 ரூபாய்க்கு வந்து 25 இன்ச் வந்துருச்சு. P-001 ஆப்பிளுக்கு 303 வந்துருச்சு. ஓகே, இதுதான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற VLOOKUP யூசிங் பவர் query. ஆக்சுவலா VLOOKUP அப்படின்ற வேர்டே இங்க வரல இல்லையா, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், மெர்ஜ் queryல போய் பண்ணோம். என்னென்ன ஸ்டெப் பண்ணோன்றதை கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. ஓகே, க்ளோஸ் லோட் அப்படின்றத இப்போ கிளிக் பண்ணிட்டு ஹோம்ல போயிட்டு அதை பண்ணோம். பண்ணியாச்சுன்னா ஜஸ்ட் இப்போ வந்து இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஆர்டர் மாஸ்டர் 10 rows அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஷீட் 1 of 2 சொல்லி வந்துச்சு இல்லைங்களா, அதுல உண்டான டீட்டெயில் இங்க வந்துருக்கு, ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கு, ஒரிஜினல் ஷீட்டை எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகல. இந்த இடத்துல புதுசா ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த டீட்டெயில கொண்டு வந்துருக்கு. அதோட இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு VLOOKUP பண்ணி வந்து இந்த எல்லோ கலர் இருக்க டீட்டெயில வந்து எல்லோ கலர் எல்லாமே VLOOKUP பண்ணி வந்துருச்சு நமக்கு இப்போ. ஓகேயா, டேக் கேர், பாய்.